ஊற்றங்கரை பகுதிவாழ் மக்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நல்லதொரு வணக்கத்தை சொல்லி நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நிஜமாவே திண்டுக்கல்னாலே பூட்டு தான் ஃபேமஸ். திண்டுக்கல்னா பூட்டு, திருப்பாச்சினா அருவா, திருநெல்வேலினா அல்வா, சேலம்னா மாம்பழம், சொக்க தங்கமான மக்கள்னு சொன்னாலே என்னைக்குமே ஊற்றங்கரைங்கிறது நிரூபிச்சுக்கிட்டு அற்புதமான ரசிகர் கூட்டங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டே இருக்கலாம். நீங்க முன்னுரையில ஒரு பாட்டு பாடுனீங்க, ரொம்ப சூப்பரான ஒரு கம்பீரமான பாட்டு பாடுனீங்க. நான் ஆணையிட்டால். ஆமா, ஆனா அந்த எவ்வளவு அப்ளாஸ் வந்தது பசங்கள்ட்ட. இப்ப இந்த பாட்டையே ரீமிக்ஸ் பண்ணி எதிரணிக்காக நான் போடட்டா ஒரு 2 லைன் மட்டும். அது உங்களை மிரட்டுற மாதிரியான வரிகள் வரும், நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. உண்மையா இருந்தா நீங்க கை தட்டணும், சரியா? ஒரு தீர்ப்பை சொன்னால் அதை அங்கே சொன்னால் அது நடுவர் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தீர்ப்பை சொன்னால் அதை அங்கே சொன்னால் அது நடுவர் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன். ஒரு நீதியிலே புது பாதையிலே இந்த நல்லோர் சொல்படி நடப்பேன், இந்த நல்லோர் சொல்படி நடப்பேன். ஆனா நிஜமாவே தாய் குழந்தைகளை பசங்க கை தட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல பெண்கள் கை தட்டுறாங்க பாருங்க. நிஜமாவே சொல்றேன், இங்க பெண்கள் நல்ல கை தட்டலாம், வஞ்சனையே வைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நல்ல கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க ஒரு பொண்ணு தட்டி பார்த்துட்டு உடனே இழுக்குது, உடனே எப்படி வளரும்? 4 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். நான் பார்த்ததிலே இந்த கூட்டத்தை தான் நல்ல ரசிகர் என்பே, நல்ல ரசிகர் என்பே. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இந்த ஸ்கூல்ல என்னுடைய பெருமையை ஒண்ணு சொல்லிட்டு தலைக்குள்ள போலாம். சொல்லுங்க. நிஜமாவே சொல்றேன், நான் 10th பரீட்சையில எவ்வளவு மார்க் வாங்க தெரியுமா? 10th பப்ளிக் தானே? ஆமா. 10th பப்ளிக் பரீட்சையில நிஜமாகவே சொல்றேன் 500க்கு 499 மார்க் வாங்கி எங்க பகுதியில, நிஜமாவே சேலம் பகுதியில நான் 499 வாங்கினேங்க. கை தட்ட மாட்டீங்களா நீங்க? 500க்கு 499 வாங்கினேன். பேப்பர்ல என் பேர் வரல. பேப்பர்ல வரலையா? எனக்கு பயங்கர ஷாக்கிங். 500க்கு 499 வாங்கி இருக்கிறோம், பேப்பர்ல வரலையேன்னு சொல்லிட்டு எங்க ஹெட்மாஸ்டர் போய் கேட்டேன். ஏன் சார் 500க்கு 499 வாங்கி இருக்கேன், ஏன் சார் என் பேப்பர்ல என் பேர் வரல, போட்டோ வரலன்னு? ஒழுங்கா ஓடி போயிடு, நீ 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் வாங்கின மொத்த மார்க்கே 499 தான். அது 10ஆவதுல மட்டும் தனியா வாங்கியிருக்கோம்னாரு. அப்புறம் தான் எனக்கு அந்த விவரம் தெரிஞ்சது. 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் மொத்தமா எடுத்து. ஆமாங்க, அவ்வளவுதாங்க. நிஜமாவே இந்த பசங்க எல்லாம் பாருங்களேன், சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்காங்கல்ல. நிஜமாவே இந்த ஜூன் 1ஆம் தேதி பாருங்களேன், சம்மர் லீவ் விட்டுட்டு ஜூன் 1ஆம் தேதி பசங்களை பாருங்களேன், பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப இலை விட்டு போற மாதிரியே போவான். எதுக்குடா அந்த பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க? அன்னைக்கு நானும் ஒரு வாத்தியார் பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்றாங்க வெள்ளம் வருதுங்கிறானோ புயல் வருதுங்கிறானோ யார் யார சகரானோ, இந்த வாத்தியார் 2 பேரும் சவாமி மாட்டானோ என்ன சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவு கலவரம். அன்னைக்கு பேப்பரை திருத்திட்டு கொடுத்தேன் சார். நிஜமாவே எங்களுக்கு எல்லாம் 80,000 சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்க? பாடம் நடத்துறது கிடையாது, இந்த மாதிரி பிள்ளைங்களை சமாளிக்கிறதுக்கு தான். ஆனா இங்க இருக்கிறதா பிள்ளைங்க சேலத்துல என்கிட்ட படிக்கிறது பூரா தொல்லை. அன்னைக்கு பேப்பரை திருத்திட்டு கொடுத்த, கணக்கு பாடத்துல 2 மார்க் வாங்கியிருக்கே வெக்கமா இல்லையான்னு போட்டு, உங்களுக்கே வெக்கல வாங்கின எனக்கு என்ன சார் வெக்கம் இருக்கிறாயா? அதுல இந்த பெண்களாவது பரவாயில்லைங்க, கொஞ்சம் சென்சிட்டிவ். அன்னைக்கு 100க்கு 98 மார்க் ஒரு பிள்ளை நல்லா படிச்சு 100க்கு 98, 2 மார்க் தான் கம்மி. ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 2 மார்க் குறைச்சிட்டாரு. உட்காந்து அழுத, சார் நல்லா தாச்சார் எழுதுனது, வாத்தியார் 98 தாச்சார் போட்டிருக்காரு, 2 மார்க் குறைச்சிட்டாரு சார். ஒரே ஒப்பாரி. ஒரு பையன் 100க்கு 2 தான் வாங்கினான். சிரிக்கிறான், மச்சே ஒண்ணுமே எழுதல மச்சே, இந்த வாத்தியார் 2 மார்க் போட்டிருக்காரு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல மச்சே. 2 வாங்கிட்டு கூட நம்ம பையன் தான் சிரிப்பான். இந்த பிள்ளைங்களுக்கு அவங்க புதுப்பாட்டு ஒன்னும் சொல்லி தரல. ஆனா எங்க பழைய பாட்டு என்ன நம்ம சொல்லி தந்துச்சு? தமிழ் அழகா 2 வார்த்தை இருக்கு, தப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தவறுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சில விஷயத்தை தப்புன்னு சொல்லுவோம், சில விஷயத்தை தவறுன்னு சொல்லுவோம். அது 2க்கு இருக்கிற வித்தியாசத்தை எங்க பாட்டு சொல்லி கொடுத்துச்சு குழந்தைங்களுக்கு. எப்படி தெரியுமா? தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.
அழகா சொன்னோமே, உங்களை நம்பிதான் ஒரு சரித்திரமே இருக்குன்னு நாங்க சொன்னோம்னா எவ்வளவு அற்புதங்க. நிஜமா நாங்க சினிமா பாட்டு அதுலயும் குறிப்பா புது பாட்டுக்கு எதிரி கிடையாது. நல்ல விஷயத்த நாங்க ஏத்துக்கிறோம், இல்லன்னு சொல்லல. கோன் ஒரு திரைப்படங்க. கோன்னா தமிழ்ல அரசன் அர்த்தம். ஆஹா, அரசன் நல்ல தூய தமிழ்ல ஒரு படம் எடுத்திருக்கான். நான் போய் பாக்குறேன். அந்த கோங்கிறதுல ஓப்பனிங் சாங் ஒன்னு கொடுத்திருக்கான் சார். இது தமிழ் பாட்டுன்னா நீங்க ஒத்துக்கங்க, நான் மேடை விட்டு கீழே இறங்கி போறேன். ஆனா தமிழ் படத்துல வச்சிருக்கான். என்ன தெரியுமா? Bonjour, boys and girls. You people look so good tonight, yeah. Let's party, get this bag as we take that higher. Rhythm set the songs on fire, yeah. சரக்குகளின் வணக்கம், சுவாகதம், நமஸ்காரம், வந்தனம். விண்ணில் மண்ணில் உள்ள நட்சத்திரங்களோடு ஒன்றாக சேர்ந்து இணைந்து பிணைந்து நனைந்து பின்னி பிச்சு பேர்த்தெடுக்கலாம், yeah. Are you people? Are you devil out there? Look back, look from you people. We were blessed to divine. We give you one to keep on the hip hop. தமிழ் டப்பா குத்து, yeah. நல்லந்தானா, yeah. நல்லந்தானா, நல்லந்தானா, நல்லந்தானா. அன்பு பசங்களே நல்லந்தானா, உங்க வீட்ல அத்தனை பேரு நல்லந்தானா. ஹே, நல்லந்தானா, பட்டு நல்லந்தானா. அன்பு பெண்களே நல்லந்தானா, உங்க வீட்ல அத்தனை பேரு. இப்படிதான் இருக்கு அவங்க பாட்டு. கேட்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்க. ஏதாவது அர்த்தம். அன்றைய கவிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்க? ஆனா அன்னைக்கு எப்படி தெரியுமா காதல் பாட்டு நாங்க கொடுத்தோம்? அன்னைக்கு எப்படி தெரியுமா கொடுத்தோம்? நிஜமாவே பெண்ணை வர்ணிக்கணும்னா இப்படி வர்ணிக்கணும் சார். எப்படி தெரியுமா இருந்தது? பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. ஓஹோ, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி. காற்றினிலே அவள் தென்றல், ஆழங்களில் அவள் வசந்தம். கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். கேட்கறதுக்கு அவ்வளவு ரம்யமா இருந்துச்சா இல்லையா பாட்டு? ஒரு பையன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சாப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போனா சார். போன முதல் மாச சம்பளம் 60,000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து நேரா ஓடி வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்கல. அம்மா சமயக்கட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பையன் முதல் மாச சம்பளத்தை வாங்கிட்டு வந்து, அம்மா இங்க பாரு, நான் முதல் மாச சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா ஹால்ல உட்காந்து டிவி பார்த்திருக்காரு, நான் கொடுத்தேன், நீ கொண்டு போய் கொடுமான்னு அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்தான். அவங்க அம்மா சண்டைக்கு வந்துட்டாங்க. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுரு உங்க அப்பாடா, அவர்கிட்ட நீ கொண்டு போய் நீ சம்பாரிச்ச காசு கொடுத்தினா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, என்கிட்ட கொடுக்குறியே நீயே கொண்டு போய் கொடுறான்னு அவங்க அம்மா சொன்னிச்சு. அதுக்கு பையன் சொன்னா, எனக்கு தெரியாத கொடுக்கறதுக்கு, இது நான் கொண்டு போய் கொடுத்தனா நீ நல்லா யோசனை பண்ணி பாருமா, நான் படிச்சுட்டு இருக்கப்ப எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், எங்க அப்பாட்ட காசு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா இப்படி கொடுத்தாரு, கொடுத்த என் அப்பா கை மேல இருந்தது, வாங்கின என் கை கீழே இருந்தது. இன்னைக்கு முதல் மாசம் சம்பாரிச்சுட்டேன், நான் கொண்டு போய் கொடுத்தனா கொடுக்கிற என் கை மேல போயிடும், வாங்குற என் அப்பா கை கீழே வந்துடும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அப்பாவோட கையை கீழே போக விட மாட்டேன்னு சொல்றான் பாத்தீங்களா சார்? அதுதான் ஒரு அப்பா மேல பிள்ளை வச்சிருக்கிற பாசம். இதை நாங்க கூட அழகா சொன்னோம். அழகா இந்த பாட்டுல சொன்னாங்க, கிளி போல பேசு நீ குயில் போல பாடு, கிளி போல பேசு நீ குயில் போல பாடு, மலர் போல சிரித்து குரல் போல வாழு, மலர் போல சிரித்து குரல் போல வாழு. மனதோடு கோபம் கொண்டு வளர்த்தாலும் பாவம், மனதோடு கோபம் கொண்டு வளர்த்தாலும் பாவம். மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஒரு பாட்டோட நிறைவு செய்யறங்க. அழகா சொன்ன கருத்து நிறைந்த பாட்டா இந்த பாட்டோட நிறைவு செய்ய சொன்னோம். அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றால் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே. நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும்
தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலையை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். பள்ளி சாலை தந்த ஏழை தலைவன் நினைச்சு பார்க்க சொன்னாங்க. பள்ளி சாலை தந்த ஏழை தலைவன் யார் தெரியுமா? எல்லா தலைவர்களும் பள்ளி குழந்தையினுடைய புத்தக பையை மட்டும் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லா தலைவரும் பள்ளி குழந்தையினுடைய புத்தக பையை மட்டும் பார்த்து கொண்டிருந்த வேளையிலே பள்ளி குழந்தையினுடைய இறை பையையும் பார்த்த உன்னத வீரர், கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய கர்ம வீரர் காமராஜரை நீங்க நினைச்சு பாருன்னு எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க சொன்னோம்னா இதை விட வேற என்ன இருக்கும்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கூழு சுண்டல் வேர்க்கடல் வத்தக்கறி வெடுமாக சுண்டகஞ்சி சுட்டவள மக்காச்சோல் நீர்மோர் பேத்தனி இளநீ இராத்துக்கு கடனப்பட்ட கம்யூனிட்டி வெள்ளரிக்கு அவிச்சமிட்ட ஆஃப் ஆயில் இவங்களுடைய புது பாட்டு, இது எல்லாமே டூப்பு. எங்க பழைய பாட்டு இந்த ஸ்கூல் ஆடியன்ஸ் தான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லனா இந்த மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி ஆபாசத்திற்கு இடமில்லாத ஒரு தேசத்தை நாம் உருவாக்குவோம் என்ற நல்ல செய்தியை எங்கே விதைக்க வேண்டுமோ அங்கே விதைத்து இதை கூட நாங்கள் தான் பாட்டில் சொன்னோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.